ராமாயணம் ஆரம்பத்திலே வந்து ஹனுமானோட சக்திய கிளியரா சொல்லுவாங்க. இது வெரி ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ்லயே சொல்லிருவாங்க. அது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு போடுறேன். கோபதி கிருத்த வாரீஷம். வாரீஷம் என்றால் சமுத்திரம் அர்த்தம். கோபதினா பசுவின் பாதம் அளவுதான் இந்த சமுத்திரம் ஹனுமானுக்குன்னு. அப்புறம் மஷக்கி கிருத்த ராவணம். இதுதான் இம்பார்ட்டன்ட். மஷக்கி என்றால் இது கொசு இல்லை ஃப்ளை மொஸ்கிட்டோ. அதான் இங்கிலீஷ்ல மொஸ்கிட்டோ, சன்ஸ்கிரிட்ல மஷக்கி. ரைட்? மஷக்கி கிருத்த ராவணம். ராவணன் ஆஃப்டர் ஆல் ஒரு கொசுன்னு சொல்ல வர்றாரு ஹனுமானுக்கு. ராமாயண மகாமாலாரம், அதாவது ராமாயணத்தின் ஆம், வந்தே நிலாத்மஜம். வந்தேனா வந்தனம், வெல்கம்லாம், சல்யூட்டேஷன். நிலாத்மஜம் வந்து ஹனுமானின் இன்னொரு பேர். நிலாத்மஜன் வாயு புத்திரன் தான் நிலாத்மஜம். இதில் என்ன தெரியுமா சொல்லுது? அதாவது அவ்வளோ பெரிய சக்தி இருக்கு. அப்போ ஹனுமான் வந்து அப்பயே சீதை அம்மாவை கொண்டு வந்திருக்கலாம் ஒன்று. ரெண்டாவது ராவணனை வந்து அப்பயே அழிச்சிருக்கலாம். கொசு தானே அவருக்கு. மஷக்கி கிருத்த ராவணம் தானே. ஏன் ராமர் போகணும், அந்த போர் நடக்கணும், அதெல்லாம் ஏன் நடக்கணும்னா, ஏன்னா இந்த இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் எப்படி நம்ம வாழ்றதுன்னு சொல்லிட்டு தான் இந்த விஷயங்கள். ஸோ ஒரு ஒரு கேரக்டர்ஸ்க்கு ஒரு ஒரு ரோல் இருக்கும். ஹனுமானோட ரோல் வந்து அழிக்கிறது இல்லை. அவர் வந்து சேவை, பக்தி, ஆம், ஞானம், வீரம், துணிவு, துணிச்சல், இதெல்லாம் அவரோட ரோல். ஸோ நம்ம வந்து ராமாயணத்தை படிக்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம அந்த எண்ணத்துல இருக்கோம். இந்த இந்த இதிகாசத்திலிருந்து நம்ம வாழ்க்கையில வந்து எப்படி பயன்படுத்தும்? அந்த தர்மங்கள் எப்படி நம்ம செயல்படலாம்னு சொல்லிட்டு தான் ஒரு விஷயம். நன்றி.